يا رسول الله انظر حالنا مصطفى يا حبيب الله اسمع قولنا مصطفى அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் ஏகவல்ல நாயன் ரப்புல் இஸ்ஸத் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் சொந்தமானதாயிருக்கும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் மீடேற்றமும் ஈருலக சர்தார் சையதுல் கௌனைன் நபி ஸகலைன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஊன்கள், இறைநேச செல்வர்கள், சங்கை பொருந்திய இமாம்கள், மூமின் முஸ்லிம்களாகிய நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. சங்கையானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவும் அவனுடைய ரசூலும் எவைகளை நாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்களோ அவைகளை நாம் முழுமையாக எடுத்து நடக்கும் விடயத்திலும், அல்லாஹும் அவனுடைய ரசூலும் எந்த கர்மங்களை விட்டும் விலகி ஒதுங்கி நடக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்களோ அக்கர்மங்களை விட்டும் விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளும் விஷயத்திலும், ஹராம் ஹலாலுக்கு மத்தியில் சுபஹாத் என்னும் சந்தேகமான கர்மங்களின் விஷயத்திலும் முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்கள் அனைவர்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கிறேன், நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். சங்கையானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஷரப்பான ரமலானுடைய மாதத்திலே முழுமையாக நாம் முடிந்த அளவு பேணுதலாக பல இபாதத்துகளை, ஃபர்தான வணக்கங்களை பேணி செய்தவர்களாக, சுன்னத்தான வணக்கங்களை பேணி செய்தவர்களாக, ஏனைய அமல் இபாதத்துகள் அனைத்தையும் மிக ஒழுக்கமாக பேணுதலோடு நாம் செய்து வந்தோம். இதை புனித ரமலான் எமக்கு தந்த உன்னதமான ஒரு பயிற்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலான் நம்மை விட்டு பிரிந்தாலும் அந்த ரமலானிலே நாம் பெற்ற பயிற்சிகள் அது நம்மை விட்டு மௌத்து வரைக்கும் ஓயக்கூடாது. ரமலானுடைய மாதம் இவ்வுலகம் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதம் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அடுத்த வருடம் ரமலான் மாதம் வருகின்ற பொழுது நாம் ஹயாத்தோடு இருப்போமா, அந்த ரமலான் மாதத்தை சந்திக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே சீவித்திருப்போமா என்பது சந்தேகம், நாம் உறுதியாக சொல்ல முடியாது. எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு ரமலானுக்கு பிறகும் எங்களுடைய ஆத்மீகம் அதிகரித்திருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேல் குறிப்பிட்ட குர்ஆனுடைய திருவசனத்திலே சொல்கிறான், சொல்லி காட்டுகிறான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் ஏவப்படவில்லை அல்லாஹுவை இஹ்லாஸ் உடையவர்களாக வணங்குவதற்கே அன்றி, லஹுத்தீன், தீன் என்னும் வழிபாடு அவனுக்கே சொந்தமானதாக இருக்கிறது. வணக்க வழிபாடுகள் அத்தனையும் அல்லாஹ்வுக்கே உரியதாக சொந்தமானதாக இருக்கிறது. எனவே அத்தகைய வணக்க வழிபாடுகளை நீங்கள் செய்கின்ற பொழுது இஹ்லாஸோடு நீங்கள் செய்ய வேண்டும் என்பது இந்த குர்ஆனுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய ஏவலாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் செய்யக்கூடிய அமல் இபாதத்துகளில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். இஹ்லாஸ் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய உள்ளம், அவனுடைய உள்ளம் சுத்தமானதாக இருக்கிறது. அல்லாஹ் அல்லாத ஏனைய சிருஷ்டிகளுடைய சிந்தனைகளை விட்டும், ரியா என்று சொல்லக்கூடிய முகஸ்துதிகளை விட்டும், ஷிர்க்குகளை விட்டும்,
அவனுடைய அந்த இபாதத் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். நாம் ரமலானுடைய காலத்திலே இபாதத்துகளை செய்துவிட்டு ரமலான் அல்லாத காலத்திலே மீண்டும் நாம் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி இபாதத்துகளிலே வழக்க வழிபாடுகளிலே பொடுப்போக்காக நாம் ஆகிவிடுவோம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் ரமலானுடைய காலத்திலே நாம் செய்த அமல் இபாதத்துகள் எல்லாம் வெறுமனையே பிறருக்கு காட்டுவதற்காக வேண்டி முகஸ்துதிக்காக வேண்டிதான் செய்திருக்கிறோம் என்று அர்த்தமாகும். மாறாக ரமலானுடைய காலத்துக்கு பிறகும் ஒரு மனிதன் அந்த ரமலானிலே இருந்த அந்த உளப்பக்குவத்தோடு தன்னுடைய ஆத்மீகத்தை மேலும் மேலும் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதே பக்குவத்தோடு அவன் வாழ்க்கையிலே அவன் கடைபிடிக்கிறான் என்று சொன்னால் அதனுடைய அடையாளம் ரமலான் மாதத்திலே அவர் செய்த அமல்கள் இபாதத்துகள் அந்த மனிதன் இஹ்லாஸோடு செய்திருக்கிறார் என்று அர்த்தமாகும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், இன்னல்லாஹ லா யன்ظுரு இலா அஜ்சாமிக்கும் வலா இலா சுவரிக்கும் வலாக்கின் யன்ظுர் இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும் அவ் கமா قال அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா லா யன்ظுரு இலா அஜ்சாமிக்கும், உங்களுடைய உடல்களை அல்லாஹ் பார்ப்பதில்லை. உங்களுடைய உடல் எப்படி பலமாக இருக்கிறது, உங்களுடைய உடல் வெளித்தோற்றம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் பார்ப்பதில்லை. வலா இலா சுவரிக்கும், உங்களுடைய சூரத் வெளித்தோற்றம் இஸ்லாமிய தோற்றத்தோடு உங்களுடைய தோற்றம் இருக்கிறதா என்று அல்லாஹ் பார்ப்பதில்லை. அதை வைத்து அல்லாஹு தஆலா உங்களை மதிப்பதில்லை. வலாக்கின் என்றாலும் அல்லாஹ் பார்ப்பதெல்லாம் யன்ظுர் இலா குலூபிக்கும், அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களையே பார்க்கிறான். வ அமாலிக்கும், உங்களுடைய உள்ளங்களை பார்த்ததன் பிறகுதான் உங்களுடைய உள்ளத்திலே எந்த அளவு இஹ்லாஸ் இருக்கிறது என்பதை அல்லாஹ் பார்த்துதான் உங்களுடைய அமல்களை அல்லாஹு தஆலா பார்க்கிறான். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸிலே சொன்னார்கள், உங்களுடைய அமல்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா கூலி கொடுப்பது உங்களுடைய நியத்தை பொறுத்ததுதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே உள்ளத்திலே இஹ்லாஸ் என்பது மிக முக்கியம், அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய இபாதத்துகள் கபூல் செய்யப்படுவதற்கு, அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய அமல்கள் பொருத்தத்துக்குரியதாக ஆகுவதற்கு இஹ்லாஸ் மிக பொருத்தமாக மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. மாறாக ஒரு மனிதன் ரமலானுடைய காலத்திலே பேணுதலாக அமல்களை விழுந்து விழுந்து செய்து ரமலான் முடிந்ததற்கு பின்னால் அந்த அமல் இபாதத்துகளிலே வணக்க வழிபாடுகளிலே பொடுப்போக்காக இருப்பானேயானால் நிச்சயமாக அவன் ரமலானிலே செய்த அந்த அமல்கள் இபாதத்துகள் எதுவுமே அல்லாஹ்விடத்திலே பிரயோஜனம் தராது. காரணம், அவன் இஹ்லாஸோடு செய்யவில்லை என்ற அர்த்தம். ஒருமுறை அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி வந்து அவர்களோடு பேசிக்கொண்டு கதைத்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுள்ளுக்கு நுழைந்தார்கள். அந்த பெண் ரசூலுல்லாஹுடைய வருகையை கண்டு அவர்கள் எழுந்து சென்று விட்டார்கள். அந்த பெண்மணி சென்றதற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த பெண்மணியை பற்றி மக்கள் எல்லாம் மிக
உயர்வாக பேசுகிறார்கள், நிறைய அமல்கள் செய்கிறாள் என்றெல்லாம் பேசிக்கொள்கிறார்கள் என்று சொன்ன நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷாவே நிறுத்துங்கள், உங்களுக்கு எது உங்களால் முடியுமோ அந்த அமலை நீங்கள் செய்யுங்கள். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய அமல் இபாதத்துகள் குறைவாக இருந்தாலும் அதை நிரந்தரமாக இஹ்லாஸோடு செய்யுங்கள். அதைத்தான் அல்லாஹு தஆலா விரும்புகிறான். ஏதோ ஒரு காலத்திலே அதிகமாக அமல் செய்துவிட்டு ஏனைய காலத்திலே பொடுப்போக்காக இருப்பதை விட நாம் எமது வாழ்க்கையிலே செய்யக்கூடிய அமல் இபாதத்துகள் கொஞ்சமாக இருந்தாலும் அதை நல்ல இஹ்லாஸோடு, நல்ல நியத்தோடு, இஹ்லாஸோடு அதை தொடர்ந்து தாயிமாக, தொடர்ந்து தொடர்படியாக விடாமல் அதை மௌத்து வரைக்கும் செய்வதுதான் அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான் என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு முஃமினுடைய பண்பென்ன? வயுகீமுஸ் ஸலாத வயுஅத்துஸ் ஸகாத், அவன் தொழுகையை சரியான முறையிலே நிலைநாட்டுவான், ஜகாத்தை கொடுப்பான். வதாலிக தீனுல் கையம், அதுதான் நேரிய மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலானுடைய காலத்திலே பள்ளிவாசல்களில் சுபஹுக்கு பாங்கு சொல்வதற்கு முன்னாலேயே மக்களை பார்க்கிறோம். தஹஜ்ஜத் தொழுகிறார்கள், குர்ஆன் ஓதுகிறார்கள், ஏனைய திக்ர்களை செய்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் விடாமல் ஜமாஅத்தோடு சுபஹ் தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள். அதே போன்று ஏனைய ஐங்கால வக்து தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றுகிறார்கள். தராவீஹுக்கு வருகிறார்கள். ஆனால் ரமலான் முடிந்ததன் பிறகு பள்ளிவாசலிலே ஜமாஅத்துக்கு மக்களை காணவில்லை. ரமலானிலே வந்த முகங்கள் ரமலான் முடிந்ததற்கு பிறகு அவர்களை காணவில்லை. பழமையாக வரக்கூடியவர்கள் மாத்திரம் இங்கு இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது எங்களுடைய அமல் இபாதத்திலே எங்களுக்கு பொருத்தத்தை தேடி தரும் என்பது மிக சந்தேகம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் எதை செய்தாலும் தொடர்படியாக செய்ய வேண்டும், இஹ்லாஸாக செய்ய வேண்டும். அதில் குறிப்பாக மிக மிக அவசியமாக ஐங்கால வக்து ஃபர்தான தொழுகையை நாம் எமது மௌத்து வரைக்கும் அதை பேணுதலாக நாம் பேணி தொழக்கூடியவர்களாக நாம் ஆகிக் கொள்ள வேண்டும். மாறாக ரமலான் மாதத்திலே மாத்திரம் ஒரு சில அமல்களை செய்துவிட்டு ஏனைய காலங்களிலே பொடுப்போக்காக இருக்கக்கூடாது. ரமலானுடைய காலத்திலே இஸ்திக்ஃபார்கள் செய்கிறோம், தௌபா செய்கிறோம், கூட்டாக செய்கிறோம். அது ரமலானுடைய காலத்திலே தரப்படக்கூடிய ஒரு பயிற்சி. அந்த பயிற்சியை நாம் தொடர்ந்து ரமலான் அல்லாத காலத்திலேயும் நாம் தனிப்பட்ட முறையிலே அந்த அமல்களை, இபாதத்துகளை நாம் செய்து கொள்ள வேண்டும். ரமலானுடைய காலத்திலே அதிகமாக தஸ்பீஹ் தொழுகையை தொழுகிறோம். ரமலான் அல்லாத காலத்திலேயும் அந்த தஸ்பீஹ் தொழுகை போன்ற ஏனைய சுன்னத்தான வணக்கங்களை நாம் பேணிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஒவ்வொரு ரமலானும் கழிகின்ற பொழுது, ஒவ்வொரு ரமலான் முடிகின்ற பொழுது நாம் நினைக்க வேண்டும், நாம் ஒரு வருடம் எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை முன்னோக்கி சென்றிருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் முடிகின்ற பொழுது ஒரு வருடம் முன்னால் நாம் கபருடைய வாழ்க்கைக்கு நாம் ஒரு வருடம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா நமக்கு நோன்பை விதியாக்கியதே நாம் தக்வா உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டிதான். என்றால் ரமலானுடைய மாதத்திலே மாத்திரம் தக்வா உடையவர்களாக இருப்பதற்காக வேண்டி அல்ல. ரமலானுடைய மாதத்திலே மாத்திரம் தக்வா உடையவனை போன்று ஒருவன் இருப்பானேயானால் அது வெறும் வேஷமாகவே ஆகிவிடும்.
அல்லாஹ்விடத்திலே அவனுடைய அந்த அமல்கள் தூக்கி எறியப்படும். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, நாளை கியாமத் நாளிலே ஒரு சில மனிதர்கள் நிறைய அமல்கள் செய்திருப்பார்கள். அந்த அமல்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளிடத்திலே சொல்லி, அவைகளெல்லாம் ஒரு பழைய துணியை சுருட்டி எப்படி நாம் வெளியிலே தூக்கி எறிவோமோ அதே போன்று அவர்களுடைய அமல்களை எல்லாம் அல்லாஹு தஆலா தூக்கி அவனுடைய முகத்திலே எறிந்து விடுவான். காரணம், அந்த அமல்களிலே இஹ்லாஸ் இல்லாத காரணத்தினால். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமதான் நமக்கு தந்த அந்த பயிற்சி, ரமதானுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு அந்த பயிற்சிகள், அந்த எண்ணங்கள் நம்மிடத்திலே நாம் பதிந்திருக்க வேண்டும். மௌத்து வரைக்கும் அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். மாத்திரமல்ல, ஒவ்வொரு ரமதானுக்கு பிறகும் எங்களுடைய ஆத்மீகத்தை நாங்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய ஆத்மீகத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அது எந்த அளவு அதிகரித்திருக்கிறது என்பதை நாம் பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும். எந்த நேரம் எமக்கு மௌத்து வரும் என்று தெரியாது. எந்த இடத்திலே எந்த நேரத்திலே எமக்கு மௌத்து வரும் என்று தெரியாது. எனவே ரமதான் தந்த பயிற்சிகளை நாம் அழகான முறையிலே நாம் எமது வாழ்க்கையிலே நாம் கடைபிடித்து எங்களுடைய வாழ்க்கையிலே இறுதி வரைக்கும் நாம் பேணுதலாக நடந்து, தொழுகையிலே நாம் முக்கியமாக பேணுதலுடையவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். ரமதானுடைய காலத்திலே ஏழை எளியவர்கள் மீது நாம் கருணை காட்டினோம். அவர்களுக்காக வேண்டி, அவர்களுடைய வாழ்வாதாரங்களுக்காக வேண்டி முடிந்த உதவி ஒத்தாசைகளை செய்தோம். ரமதான் அல்லாத காலத்திலும் எங்களால் முடியுமானால் முடிந்த அளவு பிற மக்களுக்காக வேண்டி அந்த தாராளத்தன்மை, பிற மக்களுடைய அந்த கஷ்டத்தை பார்த்து நாம் முடியுமானால் எங்களால் முடிந்த உதவிகளை நாம் எப்போதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய பரக்கத்துக்களை செய்வான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒவ்வொரு ரமதானிலும் சில விடயங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் எமது முஸ்லிம் சமூகத்திலே அதிகமானவர்கள் சில விடயங்களை பொருட்படுத்துவதே இல்லை. உதாரணத்துக்கு, வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய இந்த தினத்திலே ஜுமாவுடைய தொழுகை என்பது ஃபர்தான தொழுகை. இமாம் மிம்பரிலே ஏறி குத்பா பிரசங்கத்தை ஆரம்பித்து விட்டால் செவிசாய்த்து அதை கேட்க வேண்டும். தங்களை அடுத்திருக்கின்ற ஒருவரை பார்த்து பேசாதீர்கள் என்று சொன்னாலும் அந்த சொன்னவருடைய ஜுமாவுடைய சவாபு இல்லாமல் போய்விடும் என்ற ஹதீஸ் ஷரீஃபிலே வந்திருக்கிறது. இவ்வளவு இருக்க, ஜுமாவுடைய பிரசங்கம் ஆரம்பித்ததற்கு பிறகு ஆங்காங்கே சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள்? 2 பேர் 3 பேர் கூடி பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இது யாருக்கு நஷ்டம்? எங்களுக்கு நஷ்டமா? இல்லை. சொல்வது எங்களுடைய கடமை, அதை எடுத்து நடப்பதும் நடக்காததும் உங்களுடைய கடமை. அது உங்களுடைய விடயம். எடுத்து சொல்வது எங்களுடைய கடமை. நாம் சொல்லாவிட்டால் நாங்களும் அல்லாஹ்விடத்திலே பதில் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடுவோம். இன்னும் சிலர்கள் பள்ளிக்கு வெளியே நின்று கதைத்துக் கொண்டிருப்பார்கள். எப்போது ஹதீப் குத்பா பிரசங்கத்தை முடித்துவிட்டு மிம்பரிலே இருந்து இறங்குகிறார்களோ ஓடோடி வந்து ஒது செய்து அவசரமாக வந்து தக்பீரை கட்டிக் கொள்கிறார்கள். இதெல்லாம் தக்வாவுடைய அடையாளங்கள் அல்ல, பேணுதலுடைய அடையாளங்கள் அல்ல. எங்களிடத்திலே வாழ்க்கையிலே பேணுதல் இருக்க வேண்டும், தக்வா இருக்க வேண்டும். ஏனோ தானோ என்று மார்க்கத்தை பின்பற்றுவதல்ல. முஸ்லிம் என்றால் ஏதோ 5 கால வக்து விழுந்து விழுந்து எழ வேண்டும் என்பதல்ல. 5 கால வக்து தொழுகின்ற பொழுது அதை இஹ்லாஸோடு தக்வாவோடு செய்ய வேண்டும். முஸ்லிம் என்றால் வாரத்துக்கு ஒரு முறை ஜுமா தொழுதுட்டு வர வேண்டும் என்பது
என்ற காரணத்தினால் ஏதோ அந்த நேரத்திலே போய் பள்ளிக்கு போய் வருகிறோம் என்பதல்ல. அந்த ஜும்ஆ தொழுகையை எப்படி நாம் நிறைவேற்ற வேண்டும், எப்படி பேணுதலாக அதை நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் ஒவ்வொரு பெருநாளுடைய தொழுகையை எடுத்துக்கொண்டாலும் வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய அந்த நாளிலே குத்பா பிரசங்கம் முந்தியதாகவும் ஜும்ஆவுடைய தொழுகை பிந்தியதாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆரம்ப காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை குத்பா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆரம்ப காலத்திலே, இஸ்லாமிய ஆரம்ப காலத்திலே எப்படி பெருநாளுடைய தினத்திலே பெருநாளுடைய தொழுகை முந்தியதாகவும் குத்பா பிந்தியதாகவும் இருந்ததோ அதே போன்றுதான் வெள்ளிக்கிழமையும் ஜும்ஆவுடைய பிரசங்கம் பிந்தியதாகவும் தொழுகை முந்தியதாகவும் இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே ஏறி பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பஜாரிலே சரக்குகள் வந்து நகர சத்தம் கேட்கிறது, நகர அடிப்பார்கள். அந்த காலத்திலே அந்த சத்தத்தை கேட்டு வியாபார சரக்குகளை வாங்குவதற்காக வேண்டி சஹாபாக்களில் அநேகமானவர்கள் எழுந்து சென்று விட்டார்கள். 12 சஹாபாக்களை தவிர 12 சஹாபாக்கள் மாத்திரம் தரித்திருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே இப்படி சொல்லி காட்டுகிறான், வத்தரகூக காயிமா, சூரா ஜும்ஆவிலே, நபியே நாயகமே உங்களை நின்ற நிலையிலே விட்டுவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் 12 பேர்களும் ஏனையவர்களுக்கு வரக்கூடிய தண்டனையை நீங்கள் பாதுகாத்து விட்டீர்கள். நீங்களும் எழுந்து சென்றிருப்பீர்களேயானால் மற்றவர்களோடு நீங்கள் 12 நபர்களும் இங்கே இருக்காமல் நீங்களும் சென்றிருந்தால் உங்கள் அனைவர்களுடைய வீடுகளும் நெருப்பால் எரிந்து சாம்பலாகி இருந்திருக்கும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் ஜும்ஆவுடைய குத்பாவை முந்தியதாகவும் தொழுகை பிந்தியதாகவும் ஆக்கப்பட்டது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் பெருநாளுடைய தினம் பெருநாளுடைய குத்பா பிந்தியதாகவும் தொழுகை முந்தியதாகவும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்மிலே சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள்? பெருநாளுடைய தொழுகை முடிந்து விட்டவுடன் பெருநாளுடைய குத்பாவுக்கு ஒரு 15-20 நிமிடம் பெருநாளுடைய தினத்திலே செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் அது. அதை கூட பொருட்படுத்தாமல் அநேகமானவர்கள் எழுந்து சென்று விடுகிறார்கள். அன்றைய தினத்திலே பரிபூர்ணமான சவாபை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே, இந்த அமலை முழுமையாக நான் செய்ய வேண்டுமே என்ற எண்ணம் இல்லை. அப்ப எந்த அளவு இஹ்லாஸ் இருக்கிறது என்பதை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற காலம் மிக மிக குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்போது மௌத்து வரும் என்று எனக்கு தெரியாது. எனவே நாம் வாழுகின்ற இந்த நேரம், இந்த நாள் எந்த அளவு எமக்கு அல்லாஹுக்கு பொருத்தமாக பயன்படுத்திக் கொள்ள முடியுமோ, எந்த அளவு அமல் இபாதத்துகளிலே நாம் ஈடுபட முடியுமோ அந்த அளவு நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எமது இந்த துனியாவுடைய வாழ்க்கையை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்து அருள்வானாக. யா அல்லாஹ், நம் அனைவர்களுடைய உள்ளங்களை வெளிச்சமாக்கி வைத்தருள்வாயாக. ஆத்மஞான அறிவுகளிலே நாங்கள் தெளிவு பெறுவதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்து அருள்வாயாக. அந்த ஆத்மஞான அறிவுகளை சரியான முறையிலே எமக்கு கற்றுத்தரக்கூடிய ஆசான்களை எமக்கு காட்டி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எமது உலக வாழ்க்கையையும் நீ சந்தோஷமாக ஆக்கி வைத்தருள்வாயாக. நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.